அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. இன்றைக்கி மதுரை மாநகராட்சியிலும் துப்புரவு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சென்னை மாநகராட்சியில் போலீஸை வச்சு கலைக்கும் போது கோர்ட் உத்தரவுனாங்க. அதே அவங்க ஊழியர் சங்கங்கள் என்ன சொல்லுது, அவ்வளோ தூரம் கோர்ட் உத்தரவு உனக்கு அக்கறைன்னா மதுரை பெஞ்ச் 389 தொழிலாளர்களை பணி நிரந்தரம் பண்ணணும் 2022 ஏப்ரல் மாதம் போட்ட உத்தரவை இன்னமும் அமல்படுத்தலை. உனக்கு வேணும்னா நீ உடனே பாஞ்சு வேலை செய்கிற. இப்போ இந்த விவகாரத்தில் திருமாவளவன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது சமூக நீதி அல்ல அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. அதுக்கு சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் இன்னைக்கு தோழர் திருமாவளவனுடைய இந்த கருத்து சரியானது அல்ல, துப்புரவு பணியாளர்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? திருமாவோட கருத்து தவறானது. திருமா தெளிவில்லாமல் பேசுகிறார். மறைமுகமாக திமுக அரசை அவர் தூக்கி பிடிக்கிறார். தலித்துகள் பெரும்பாலும் பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த தொழிலை 99%, 100% அவங்க தான் செய்கிறாங்கன்றது உண்மை. இங்கே மதுரையில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் அந்த தொழிற்சங்க தலைவர்கள் சொல்கிறது என்னென்னா, தமிழகம் முழுவதும் 2.5 லட்சம் பேர் ஒப்பந்த தொழிலாளர்கள், நிரந்தர தொழிலாளர்கள், தொகுப்பூதியம் வாங்குகிறவங்க எல்லாருமே இருக்காங்க. 2.5 லட்சத்தையும் நம்ம நிரந்தரமாக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. இதில் 50,000 பேர் தற்காலிக பணியாளர்கள் கேட்டகரி. ஸோ 3 லட்சம் பேர் இருக்காங்க. நான் 2,000 பேர் தானே அடிச்சு தூக்கி போட்டுடலான்றாங்க. ஆனால் அதை நிகழ்ச்சியை பார்க்குற ஒலிபரப்பும் போது எத்தனை லட்சம் பேர் பார்ப்பாங்கன்றது அவங்களுக்கு கவலை இல்லை. மாநகராட்சி நகராட்சியில் ப்ரைவேட்டைசேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அப்போ இது எப்படி சார், என்ன முடிவாக இருக்கும்? இது சிக்கல். 2026 யார் ஆட்சிக்கு வந்தாலும் மேக்ஸிமம் எல்லா சேவைகளும் இப்போ பொதுத்துறையில் இருக்கிறது எல்லாம் தனியார் மயமாக போகுது. நீ வானத்தையே வில்ல வளைக்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கி அதில் ஒன்று கூட நிறைவேற்ற முடியாமல் அவங்கள அம்போன்னு கைவிடும்போது அவனை கோவப்படுறான், போராட்டத்துக்கு வரான். சார், டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சனில் டிபேட்டில் அதானே சொல்கிறாங்க, உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் ஏடிஎம்கே அரசியல் பண்ண சொல்லுங்கன்னு தானே சார் சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஆணவமான பேச்சு, இந்த பேச்சு எவ்வளோ ஆணவமான பேச்சு. அதிமுக இதில் அரசியல் பண்ண தெரியலன்னு நான் சொல்கிறது வேறு, திமுக செய்தி தொடர்பாளர்கள் பேசுகிறதும் ஆணவமான பேச்சு சார். ஆனால் இப்போ துப்புரவு பணியாளர்களோட இந்த ஒரு நிலைக்கு அவங்க வருவதற்கான காரணம் அரசியல் கட்சிகளுடைய ஊழலும் லஞ்சமும் தான் ஒரு முக்கிய காரணம். சார் வணக்கம் சார். சார், ஓரிரண்டு நாட்களுக்கு முன்பு தான் சென்னையில் துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் ரொம்ப மோசமான நிலையில் அரசால் முடித்து வைக்கப்பட்டது. இப்போது அதை தொடர்ந்து இன்னைக்கு மதுரை மாநகராட்சிக்கு உள்ளேயே துப்புரவு பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு வராங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், இது தமிழ்நாடு முழுவதும் இருக்க பிரச்சனை தான். இது கொள்கை முடிவாக 2 ஜிஓ போட்டு அதை தனியார் மயமாக்குறதுன்னு முடிவு செஞ்சுருக்காங்க. ஜிஓ நம்பர் 152 அண்ட் ஜிஓ நம்பர் 139. இது எடப்பாடி பீரியட்லேயே தொடங்கிடுச்சு இந்த தனியார் மயம் என்பது. கிட்டத்தட்ட சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 10 மண்டலங்கள் தனியார் மயமாகிவிட்டன ஏற்கனவே. இந்த குறிப்பிட்ட 2 மண்டலங்களும் அரசு கட்டுப்பாட்டில் இருந்தது. அதை தனியார் மயமாக கொடுத்துட்டு அந்த ஆகஸ்ட் முடிஞ்சோன்னா நீங்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி அவங்ககிட்ட போய் சேர்ந்துக்கோன்ட்டாங்க. அவன் சம்பளம் இவங்க 23,000 இப்போ வாங்கிட்டு இருக்கவங்க அவங்க 15,000 தான் கொடுங்க. 8,000 ரூபாய் சம்பளம் துண்டு விடுது. யாருமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க. கேட்டால் ப்ரைவேட்டு பிஎஃப் இஎஸ்ஐ கொடுக்குறான்றாங்க. நாங்கள் நலவாரியம் அமைச்சோம், நலவாரியத்தில் வீடு கட்டி கொடுக்குறோம், சோறு கட்டி கொடுக்குறோம், செத்தா 10 லட்சம் கொடுக்குறாங்க. செத்தா தான் 10 லட்சம், இருக்கவனுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு செத்துற முடியும் உங்களுக்கு. அதுவும் நீ நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கணும். இந்த மாதிரி நான் நலவாரியத்தில் உறுப்பினராக இருந்து இந்த மாதிரி சலுகைகளை பெறணுன்னா அது அரசாங்கம் வாய் சவடால் அடிக்கணும் ஒழிய அதை செயல்பாட்டுக்கு வரும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே இது கொள்கை முடிவு ஒரு பக்கம் தனியார் மயமாக்குறதும் எடுத்ததோட விளைவு என்று நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது, இது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதத்துக்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு நிலையை கவர்மெண்ட் எடுக்குதுன்னா இது எந்த அளவுக்கு கெட்ட பேர் உண்டாக்குன்ற பற்ற கவலை கூட அவங்களுக்கு இல்லை. என்ன ஒரு 2,000 பேர் தானே அடிச்சு தூக்கி போட்டுடலான்றாங்க. ஆனால் அதை நிகழ்ச்சியை பார்க்குற ஒலிபரப்பும் போது எத்தனை லட்சம் பேர் பார்ப்பாங்கன்றது அவங்களுக்கு கவலை இல்லை. பல இடங்களில் இன்றைக்கி மதுரை மாநகராட்சியிலையும் துப்புரவு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சென்னை மாநகராட்சியில் போலீஸை வச்சு கலைக்கும் போது கோர்ட் உத்தரவுனாங்க. அதே தான் அவங்க ஊழியர் சங்கங்கள் என்ன சொல்லுது, அவ்வளோ தூரம் கோர்ட் உத்தரவு உனக்கு அக்கறைன்னா மதுரை பெஞ்ச் 389 தொழிலாளர்களை பணி நிரந்தரம் பண்ணணும் 2022 ஏப்ரல் மாதம் போட்ட உத்தரவை இன்னமும் அமல்படுத்தலை. இப்போ உனக்கு வேணும்னா நீ உடனே பாஞ்சு வேலை செய்கிற. உனக்கு எதிரான திருப்பினா 4 வருஷம் ஆகுது, இன்னமும் நீ அதை கண்டுக்க மாட்டேன்ற. ஆகவே இதில் அடிப்படை பிரச்சனை தனியார் மயம். ரெண்டாவது, அப்படியே நீ தனியார் மயம் ஆகிறன்னா மாநில அரசு யாருக்கு தனியாருக்கு கொடுக்குதோ இந்த ஊழியர்களை அப்சர்வ் பண்ணிக்கணும்னு தான் அவங்க சொல்ல முடியும். ஆனால் தனியார் மயத்தில் இருக்க ஒரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த வர தனியாரும் அரசாங்கம் நான் சொல்கிற ஆளை வச்சு தான் நீ வேலை செய்யணும்னு சொன்னான்னா அவனுக்கு அது கட்டுப்படி ஆகாது. உங்களுக்கு அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்குது. இது ஒரு சிக்கலான விவகாரம் தான். இதில் எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குல்ல,
தனியார் மயமாக ஆகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்தோன்னா நிரந்தரமாக்கணும்னு ஸ்டாலின் கொடுத்த திமுக கொடுத்த வாக்குறுதியை மோசடியானது. அதுக்கான பலனை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. இப்போ தேர்தல் காலத்தில் இந்த பிரச்சனை முற்றும் பொழுது அவங்களுக்கு இது நெருக்கடியாகி மாறி நிற்குது. இன்றைக்கி மதுரையில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் அந்த தொழிற்சங்க தலைவர்கள் சொல்கிறது என்னென்னா, தமிழகம் முழுவதும் 2.5 லட்சம் பேர் ஒப்பந்த தொழிலாளர்கள், நிரந்தர தொழிலாளர்கள், தொகுப்பூதியம் வாங்குறவங்க எல்லாருமே இருக்காங்க. 2.5 லட்சத்தையும் நம்ம நிரந்தரமாக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. இதில் 50,000 பேர் தற்காலிக பணியாளர்கள் கேட்டகரி. ஸோ 3 லட்சம் பேர் இருக்காங்க. 3 லட்சம் பேரில் சொற்ப எண்ணிக்கையில் தான் தனியார் அரசு ஊழியர்களாக இருக்காங்க. மற்றவெல்லாம் உங்களுக்கு தனியாரில் தான் இருக்காங்க. ஸோ தனியாருக்கு நீங்கள் எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த சிக்கல் வந்தே தான் தீரும். நீ எக்ஸிஸ்டிங் ஒர்க்கர்ஸை என்ன பண்ண போகிறன்ற பாலிசி டிசிஷன் எடுக்காமல், இந்த ஜிஓவை கை வைக்காமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. மனிதாபிமானத்தோடு இந்த பிரச்சனையை அணுகி இருந்திருக்கலாம் ஸ்டாலின் அரசு. அதுவும் தேர்தலுக்கு 8 மாதம் முன்னால் இந்த மாதிரியான ஒரு அலங்கோலத்தில் ஏன் ஈடுபட்டாங்கன்னு தான் நமக்கு புரிய வரல. இது சிக்கலான விவகாரம் தான். ஏன்னா கொடுத்த வாக்குறுதி எதையும் திமுக அரசு நிறைவேற்றலை. ஏடிஎம்கே பெருசாக அதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு தெரியும், நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தால் நம்ம தலையில் தான் வெடியும்னு. ஏன்னா அவங்க ஆட்சியில் தான் திமுக பேசாத பேச்செல்லாம் பேசி கொடுக்கக்கூடாத வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கி சிக்கலை மாட்டிகிட்டு இருக்குது. ஏடிஎம்கே அதனால் வரமாட்டேன்றான். அவங்க நடுத்தரில் நிற்கிறாங்க இன்றைக்கி. இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுன்னு ஒன்று வேணும்ல சார். இப்போ அரசு தரப்பில் எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. இவங்களை ப்ரைவேட்டைசேஷன் ஆக்குறது தான் ஒரே வழின்றத மனநிலையில் தான் அரசு இருக்காங்க. அவங்களோட செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. ஆனால் மக்களுமே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இது ஒரு முடிகிற பிரச்சனை இல்லை. இப்போ சென்னையில் இன்னும் முடியல. சென்னையிலுமே தொடர்ந்து போராட்டத்தை தான் கழிச்சிருக்காங்க. அடுத்து அந்த தொழிலாளர்கள் என்ன பண்ண காத்திருக்காங்க, தொழிற்சங்கங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட காத்திருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது மதுரையிலையுமே இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது கவர்மெண்ட்னால உண்மையாகவே முடியாதா? ஏன்னா இவங்க எல்லாத்தோட ஒரு காமனான கோரிக்கை என்னென்னா, மாநகராட்சி நகராட்சியில் ப்ரைவேட்டைசேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அப்போ இது எப்படி சார், என்ன முடிவாக இருக்கும்? இது சிக்கல். 2026 யார் ஆட்சிக்கு வந்தாலும் மேக்ஸிமம் எல்லா சேவைகளும் இப்போ பொதுத்துறையில் இருக்கிறது எல்லாம் தனியார் மயமாக போகுது. துப்புரவு பணியாளர் உட்பட மாநகராட்சி சேவைகள் எல்லாமே சிவிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய எல்லாமே தனியார்கிட்ட தான் போகுது. காலப்போக்கில் அதான் நாடு முழுவதும் உலகம் பூரா இருக்க விஷயம். நீ அந்த பிரச்சனைக்கு ஒரு கொள்கை முடிவு எடுக்காமல் இதை தீர்க்க முடியாது. ப்ரைவேட்டைசேஷன் இஸ் கோயிங் டு பி இன்னெவிட்டபிள். அதையும் நான் சொல்கிறேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும், கம்யூனிஸ்ட்டுகளே ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு அளவுக்காவது தனியார் மயத்தை அனுமதிச்சு தான் ஆகணும். கம்யூனிஸ்ட்டுகள் ஆட்சிக்கு வர போகிறது கிடையாது. திமுக அண்ணா திமுக மாறி மாறி தான் வரப்போகிறாங்க. நாளைக்கு விஜயே வந்தாலும் ப்ரைவேட்டைசேஷன் தொடரும். அதனால தான் அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்க, அந்த மதுரையில் இன்றைக்கி அந்த ஊழியர் சங்க தலைவர் போராடும்போது யூனியன் லீடரு ஜிஓ நம்பர் 152 and 139 நீ ரத்து பண்ணுன்றாங்க. அதை ரத்து பண்ணால் நீ கவர்மெண்ட் 3 லட்சம் பேருக்கு அரசாங்கம் எங்கேருந்து வேலை கொடுப்பான்? ஏது துட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட? கவர்மெண்ட்னா திவால் ஆகிட்டு இருக்குது. நீ ஒரு பக்கம் இலவசங்கள், இன்னொரு பக்கம் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. லஞ்சம் கங்கை வெள்ளமாக லஞ்சம் ஓடுது தமிழ்நாட்டில். இதை நான் சொல்லலை, அவங்க கவுன்சிலருங்களே சொல்கிறாங்க. 3 மாநகராட்சியில் கவுன்சிலர் மேயருங்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தது திமுக. 2 மாநகராட்சியில் மேயரை மாற்றினாங்க, கோயம்புத்தூர்லேயும் திருநெல்வேலியிலையும். ஏன் மாற்றினாங்க? மேயர் மொத்தமாக கொள்ளடிக்கிறாரு, எங்களுக்கு பங்கு கொடுக்கலன்னு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. கவுன்சிலர்ஸ் தெளிவாக எடுத்து சொன்னாங்க. இவ்வளோ கான்ட்ராக்டில் இவ்வளோ கொள்ளடிக்கிறார், நாங்கள் எங்களுக்கு பங்கு கொடுக்கலன்னாங்க. ஊழல் பண்ணிட்டாருன்னு இவனுங்க யாரும் எதிர்க்கல. என்னாச்சு, 2 வருஷத்துக்கு முன்னால் அவங்கள இறக்கிட்டு புது மேயரை கொண்டு வந்தேன். திருநெல்வேலியிலையும் கோயம்புத்தூர்லேயும். காஞ்சிபுரம் மேயர் தப்பிச்சிட்டாரு. இது ஒரு பக்கம். திமுக நடத்தக்கூடிய உள்ளாட்சிகளில் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுன்றதுக்கு இன்னொரு உதாரணம், உள்ளாட்சி அமைப்புகளில் வரி மோசடியில் 200 கோடி ரூபாய் கண்டுபிடிச்சது 200 கோடி ரூபான்னு மதுரை மேயரோட கணவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிபிசிஐடி என்கொயரிக்கு உத்தரவு ஸ்டேட் கவர்மெண்ட்டு. 5 மண்டல தலைவர்கள், மொத்தம் 100 கவுன்சிலர்ஸ், 20 கவுன்சிலருக்கு ஒரு மண்டல தலைவர், 5 மண்டல கவுன்சிலர் ஜோனல் லீடர்ஸையும் பதவி விலகுங்கன்னு ஸ்டாலின் உத்தரவு போடுறாரு. அவங்க பதவி விலகுறாங்க. விசாரணை சூடு பிடிக்குது. மதுரை மேயரோட கணவரை கைது பண்ணுறாங்க. எவ்வளோல? 200 கோடி ரூபாய் ஊழல். இப்போ இது தெரிஞ்ச ஊழல் 200 கோடி. உள்ளாட்சி அமைப்புகளை வரியை குறைச்சி போடுறதுக்கு நடந்த ஊழல், தெரிஞ்ச ஊழல் 200 கோடினா அந்த மாதிரி குறைஞ்சது 3லேருந்து 5 மடங்கு இருக்கும். அப்போ மதுரை மாநகராட்சியில் மட்டும் 500 கோடிக்கு மேலே ஊழல். இது பல மாநகராட்சியிலையும் சத்தியமாக நடந்திருக்கும். அப்போ இதில் நடந்த ஊழல் எவ்வளோ? அப்போ ஒரு பக்கம் ஊழல் இந்த கவர்மெண்ட்டில் வெள்ளமாக பெருகி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழல், இதெல்லாம் சேர்ந்து தனியார் மயமாக்கலை உங்களுக்கு தவிர்க்க முடியாததான் மாற்றுது. அதோட விளைவு தான் இன்றைக்கி இங்கே நிற்குது. இதில் அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்குமான கூடுதல் பிரச்சனை என்னென்னா, அண்ணா திமுக வாக்குறுதி எதையும் கொடுக்கல. நீ வானத்தையே வில்லா வளைக்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கி அதில் ஒன்றை கூட நிறைவேற்ற முடியாமல் அவங்கள அம்போன்னு கைவிடும்போது அவன் கோவப்படுறான், போராட்டத்துக்கு வரான். இன்றைக்கி தமிழ்நாடு பூரா இந்த போராட்டம் பரவ ஆரம்பிச்சிருக்கு.
எதிர்க்கட்சிங்க தூண்டி விடுதுன்னுவாங்க. தூண்டி தான் விடும், அதான் எதிர்க்கட்சி அரசியல். எஸ், தூண்டுவான். நீ தூண்டலை, நீ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தூண்டலை, அதான ஒரு அரசியல் கட்சியோட வேலையை. மக்கள் எல்லாம் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது பின்னால் வந்து தூண்டுறதான் எதிர்க்கட்சியோட வேலை. அதை ஒழுங்காக அதிமுகவில் செய்ய முடியல, அதிமுக துப்பு இல்லைன்றதான் குற்றச்சாட்டை ஒழிய அவங்க அரசியல் பண்ணுறாங்க தூண்டி விடுறாங்கன்னு திமுகவோட தொங்கு சதைகள் பேசுவது வந்து கைக்கூலிகளின் பேச்சு. தூண்டதான் ஏன் செய்வான், அதான எதிர்க்கட்சியோட வேலை. நீ ஓகியனா இருந்தீங்கன்னா அவன் தூண்ட போகிறான். சார் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சனில் டிபேட்டில் அதானே சொல்கிறாங்க, உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் ஏடிஎம்கே அரசியல் பண்ண சொல்லுங்கன்னு தானே சார் சொல்கிறாங்க. அதான் இது எவ்வளோ ஆணவமான பேச்சு, இந்த பேச்சு எவ்வளோ ஆணவமான பேச்சு. அதிமுக இதில் அரசியல் பண்ண தெரியலன்னு நான் சொல்கிறது வேற, திமுக செய்தி தொடர்பாளர்கள் பேசுகிறதும் ஆணவமான பேச்சு. இந்த ஆணவத்துக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். 4 முனை போட்டி 5 முனை போட்டி நாங்கள் ஜெயிச்சிரோன்னு இருமாப்பில் இருக்கீங்க. ஜெயிக்கலாம், மறுக்கல நான், ஆனால் அந்த இருமாப்பில் இருக்காதீங்க. ஜெயிக்கிறதே கூட சிக்கலுக்குள்ளாகலாம். அப்படியே ஒருவேளை இருந்தாலும் ஜெயித்தாலும் நீங்கள் வந்து ஆள முடியாது, ஜெயித்தாலும் உங்களுக்கு சிக்கல் வரும். இந்த ஆணவம் வந்து உங்களை எங்கேயும் கொண்டு போய் விடாது. தைரியம் இருந்தால் நீ அரசியல் பண்ணுறதுலாம் ஆணவமான பேச்சு. லட்சக்கணக்கான தொழிலாளி வயிற்றில் அடிச்சுட்டு உன்னால் முடிஞ்ச அரசியல் பண்ணி என்பது ஆணவத்தின் உச்சம். இந்த ஆணவத்தால் தான் ஒவ்வொரு முறையும் திமுக வந்து அதிகாரத்துலேருந்து வீழ்த்தப்படுகிறது, எவ்வளவோ நல்ல திட்டங்களை செஞ்சாலும். எனவே அது வேறு விஷயம். இன்றைக்கி பிரச்சனைக்கான தீர்வு என்ன? பிரச்சனைக்கான தீர்வு சுலபமானதல்ல, அது இடியாப்ப சிக்கல். கண்டிப்பாக இது இடியாப்ப சிக்கல் தான், எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. மிகப்பெரிய சிக்கலை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. தேனும் பாலும் ஓடுறதை ஆட்சியாளர்கள் நம்ப வைக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் சுத்தமாக களத்திலேயே இல்லை. அதான் முடிஞ்சா நீ அரசியல் பண்ணுன்னு திமுக சவால் விடுற அளவு தான் எதிர்க்கட்சிகள் வந்து சோம்பி போய் ஓரத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். மீடியா திமுகவோட கட்டுப்பாட்டில் 90% இருக்குது. அதனால் ஆணவத்தில் திமுக ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். முன்னால் முடிஞ்சா நீ அரசியல் பண்ணுன்றது ஆணவமான பேச்சு. இந்த ஆணவத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். சார் ஆனால் இப்போ துப்புரவு பணியாளர்களோட இந்த ஒரு நிலைக்கு அவங்க வருவதற்கான காரணம் அரசியல் கட்சிகளுடைய ஊழலும் லஞ்சமும் தான் ஒரு முக்கிய காரணம். அதுவும் ஒரு காரணம். ஏன்னா உங்கள் நிதி நிலைமை மோசமாக போனதால தான் உங்களால் வந்து தனியார் மயத்தை நோக்கி நீங்கள் நகர்றீங்க. எல்லாரையுமே சொல்கிறேன் நான், திமுக மட்டும் இல்லை, அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கடந்த பல ஆண்டுகளாக, கடந்த 30 ஆண்டுகளாக கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை நன்றாக சூறையாடி கொழுத்தவர்கள். அதன் காரணமாக தமிழ்நாடு நிதி நிலைமை அதில் பாதாளத்துக்கு தள்ளி இருக்கிறார்கள். ஒன்று, அது இந்த பிரச்சனைக்கு மூல காரணம். 2வது காரணம், சர்வதேச அளவில் இன்றைக்கு தனியார் மயமாவது என்பது இயற்கையான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஊழல் என்பது அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு அதிகமாக போவது தான் இந்த நிதி நிலைமை மோசடிக்கு காரணம். தமிழ்நாட்டோட நிதி நெருக்கடிக்கு காரணம் தேசிய பொருளாதார சூழல், சர்வதேச பொருளாதார சூழல், ஊழல். இது 3 தான் காரணம். ஊழலுக்கு அதில் குறைஞ்சது ஒரு 40% வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சே தானே கொள்ளடிக்கிறீங்க. ஒரு கவுன்சிலர் ஆகும்போது அன்னாடங்காட்சியாக இருந்தவன் பதவி விட்டு இறங்கும்போது ஒரு 10 கோடிக்கு அதிபதியாக இருக்கான். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு மேலே. இப்போ அவன் 50 கோடிக்கு அதிபதியாக இருப்பான். இப்போ உங்கள் சிஸ்டம் எவ்வளோ தூரம் ராட்டனாக இருக்குது. நான் தான் சொன்னேன், உங்கள் மாநகராட்சி மேயர்களுக்கு எதிராக உங்கள் கவுன்சிலர்ஸ் கொண்டு வர தீர்மானங்களும் அவர்கள் பொதுவெளியில் கொடுக்கக்கூடிய பேட்டிகளும், உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான 90% உள்ளாட்சி அமைப்புகள் திமுகவால் தான் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவங்க தான் மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். உள்ளாட்சி அமைப்புகளில் ஊழல் புறையோடி போயிருக்கிறது, ஊற்றெடுத்து ஓடுகிறது, வெள்ளமாக கங்கை வெள்ளமாக ஓடுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த நிலைமைக்கு தமிழக அரசோட இந்த நிதி நெருக்கடிக்கு ஊழலும் ஒரு காரணம். அதை மட்டும் ஒதுக்கி வைத்து விட்டு பேச முடியாது. ஓகேங்க சார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் திருமாவளவன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது சமூக நீதி அல்ல அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. அதுக்கு சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் இன்னைக்கு தோழர் திருமாவளவனுடைய இந்த கருத்து சரியானது அல்ல, துப்புரவு பணியாளர்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? திருமாவோட கருத்து தவறான. திருமா வந்து தெளிவில்லாமல் பேசுகிறார். மறைமுகமாக திமுக அரசை அவர் தூக்கி பிடிக்கிறார். தலித்துகள் பெரும்பாலும் பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த தொழிலை 99%, 100% அவங்க தான் செய்கிறாங்கன்றது உண்மை. அவங்கள பணி நிரந்தரம் செய்வது, நிரந்தரமாக அவங்கள வந்து ஸ்டிக்மா, அவங்களுக்கான ஒரு அவப்பெயர் என்று சொல்வது தவறான ஒரு பார்வை. விரும்பி யாரும் அவர்களை அந்த தொழிலில் தள்ளவில்லை. அந்த தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் அவங்க செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அந்த தொழில்னு ஒன்று இருக்க வரைக்கும் அதில் இருக்கவங்களுக்கு ஒரு நிரந்தரமான பணி பாதுகாப்பு இருந்தால் தான் அவங்க நிம்மதியாக வேலை செய்வாங்க. இன்னொன்று, அந்த மாதிரி பணி பாதுகாப்பு இருந்த காரணத்தால் தான் அந்த குழந்தைகள், அவங்களோட குழந்தைகள் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் வந்து படித்து முன்னேறி வந்திருக்காங்க. சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக, பேராசிரியர்களாக, ஏன் சிலர் வந்து பொறியியல் வல்லுநர்களாக கூட வந்திருக்காங்க. அதனால் இதை வந்து ஜாதி அடிப்படையில் நிரந்தரன்றது அவங்கள வந்து குலத்தொழில் பண்ணுறதுக்கு வந்து நிர்பந்திக்கிறது அரசு, நிரந்தரமாக்குது, அவங்களோட ஸ்டிக்மாவை நிரந்தரமாக்குது என்ற பார்வை தவறான பார்வை, மிக மிக தவறான பார்வை. இது இன்றைய காலகட்டத்தில் திமுக அரசு என்ன சொல்லுது, பணி நிரந்தரம் செய்ய முடியாதுன்னு சொல்லுதில்ல. அந்த வாதத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ திரும்ப தன்னாலான பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்.
அதான் பே சண்முகம் அவர்கள் வந்து இது தவறான பார்வை. 2 ஒப்புரவு தொழிலாளர்கள் ஆணும் பெண்ணும் அம்மா அப்பா அவங்களுக்கு பிறந்த குழந்தை படித்து கல்லூரியில் பேராசிரியராக இருக்கின்றார். அந்த மாதிரி வந்து இந்த விவாதத்தில் இவர்களை பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சமூக நீதி கண்ணோட்டத்தை கொண்டு வந்து வைப்பது என்பது அபத்தமானது, மிக மிக அபத்தமானது. இதை பேச வேண்டியது அவங்க இப்போ தனியார்மயமாக்க போன பிறகு வந்து அந்த இதில் வந்து பாதாள சாக்கடையில் இறங்கும்போது அந்த சேஃப்டி வால்வெல்லாம் போடாமல் இறங்குறாங்க. இத்தனைக்கும் அந்த நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்துக்கு அதெல்லாம் உறுதியாக இன்சூர் பண்ணலாம். அதெல்லாம் தான் நீங்கள் கேட்கணும். இது வந்து குலத்தொழிலில் தள்ளிடும் அப்படின்னா இவங்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குவதற்காக ஒரு திட்டத்தை 1 வருஷத்துக்கு மேலே ஸ்டாலின் கொண்டு வந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க மோடி கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. உங்கள் பிறப்பால் நீங்கள் அந்த தொழில் செய்கிறவனாக இருக்கணும், உங்கள் அப்பா வந்து அந்த தொழில் செஞ்சுருக்கணும், அப்போ தான் உனக்கு கடன் உதவி. ஏன் அந்த தொழிலுக்கு வேறு ஒருத்தன் வந்தானா நீங்கள் அதை அலோவ் பண்ண மாட்டீங்களா? பிறப்பால் கொடுக்குற சலுகைன்றதால தான் நீ விஸ்வகர்மாவை எதிர்த்த, அதே தானே நீங்கள் செய்கிறீங்க. அப்போ அந்த திட்டத்தை ஏன் திரும்ப எதிர்க்கலை? அதுலேயும் ஊழல். அது 2வது. அதான் சவுக் சங்கர் போட்ட கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, சிபிஐ என்கொயரி ஆகிருக்கு. நான் சொல்கிறது என்னென்னா வந்து அதோட ஆரிஜினே வந்து அது தீண்டாமையை வந்து பர்பச்சுவேட் பண்ணக்கூடிய ஒரு ஜாதி ஒரு தொழிலை தான் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது. அதாவது தெளிவு இல்லாமல், நிலைமையை புரிந்து கொள்ளாமல் ஸ்டாலின் அரசு செய்த ஒரு காரியம்தான் வந்து அந்த துப்புரவு தொழிலாளர்களை தொழில் முனைவராக்கும், அவங்களுக்கு வந்து மிஷின் கொடுப்போன்றதுலாம். அந்த மிஷின் வாங்கி அந்த தொழில் செய்யணும்னு வேறு ஒரு ஜாதிக்காரனும் அந்த தொழில் செய்யாதவன் இல்லை, வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவன் கேட்டான்னா அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அது வந்து இதுதான் சனாதனம். அப்போ இந்த சனாதனத்தை தான் திமுக அரசு கடைபிடிக்குது. குலத்தொழிலை வரவேற்குது, குலத்தொழிலை பெர்பச்சுவேட் பண்ணுது, குலத்தொழிலை ஊக்குவிக்குது, குலத்தொழிலை மேலும் ஆழமாக குழி தோண்டி வந்து வேறொன்று செய்யுது. அப்போ அதையே திரும்ப எதிர்க்கலை. அதை எதிர்க்க திரும்ப இன்றைக்கி பணி நிரந்தரன்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பார்வை. குழப்பத்தில் இருக்கிறார் திரும்ப. பே சண்முகம் சரியான பதிலை கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு இன்றைக்கி பணி நிரந்தரம் வேணான்றது, அவங்களுக்கு அந்த நிரந்தரமாக அதில் வச்சுணுன்றதுலாம் ரொம்ப தவறான முட்டாள்தனமான வாதம். சமீப நாட்களாக அவருடைய பேச்சுக்கள் வந்து மிக 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 குழம்பி போன நிலையில் தான் இருக்கின்றன. முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் திரும்ப மாறிக்கொண்டிருக்கிறார். சார், இந்த சென்னையில் நடந்த அந்த ப்ரொட்டஸ்ட்டில் குறிப்பாக வந்து அரசாங்கம் அதை கையாண்ட விதம் இருக்குல்ல சார், அது கட்சியோட தலைமைக்கு தெரியுமா? இல்லை இந்த அளவுக்கு மோசமாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா? களத்தில் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுமா? அப்படி தெரிஞ்சால் எந்த விதமான கண்டிக்குமே செய்யாத மாதிரி தான் தெரியுது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்கள் பார்க்கும்போது கட்சி தலைமை வந்து இதை கண்டிக்காத மாதிரி தெரியுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மிஸ் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அது யார் மட்டத்தில் நடந்ததுன்னா சும்மா சேகர் பாபாவை பலிகடை வாக்குறது முட்டாள்தனமானது. இந்த துறையோட அமைச்சர் நேரு அவர் களத்திலே இல்லை. அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு, எந்த அமைச்சர் வேணால் எங்கே வேணால் போகலான்னாலும் அவர் அந்த ஏரியாவை சார்ந்த அமைச்சர்ன்றதுனால அவர் அந்த பொறுப்பாக போட்டிருக்கக்கூடாது. KN நேரு தான் இந்த பிரச்சனையை வந்து டீல் பண்ண அனுப்பியிருக்கணும். அதை இவர்கள் செய்யவில்லை இல்லையா? அப்புறம் கடைசி நேரத்தில் நீ வந்து காவல்துறையை வந்து நீ இதில் கொண்டு வந்து உள்ளே விட்டது என்பது வந்து கோர்ட்டு சொல்லிச்சுன்னு விட்ட. நீ கோர்ட்டுக்கே போயிருக்கக்கூடாது. போலீஸ் வந்ததுன்னா இது இங்கே தான் போய் முடியும். பட் போலீஸ் வர அளவுக்கு நீ ஏன் போன? யாரையோ விட்டு இவங்க பெட்டிஷன் போட வச்சது யார்? அவங்க திமுக சார்ந்தவங்கன்னு சொல்லி அந்த லெவல் ஏன் போச்சு? நீங்கள் தீர்த்துருக்கணும்ல, உங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்துருக்கணும்ல. இன்னொன்று 8 மாதத்தில் தேர்தலை வச்சுட்டு இதை ஏன் செய்கிறீங்க? 8 மாதத்தில் தேர்தலை வைத்துக்கொண்டு இதை செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? அப்போ எல்லா விதத்திலையுமே இந்த பிரச்சனையை இந்த அரசு கையாண்ட விதம் என்பது தவறானது. இது வந்து கீழ்மட்டத்தில் தவறா அல்லது மேல் மட்டத்தில் தவறானா, என்னை பொறுத்த வரைக்கும் மேல் மட்டத்தில் இருக்கவங்க தான் காரணம். இதுக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டாம். துணை முதலமைச்சர் இதுக்கு தானே இருக்கார். முதலமைச்சராக வர முடியலன்னா அவர் வரணும் இல்லை ஸ்பாட்டுக்கு. நீங்கள் எப்படி போலீஸை வச்சு அராஜகமாக அந்த க்ரௌடை டிஸ்பர்ஸ் பண்ணுவீங்க? கோர்ட்டு எவ்வளோ சொல்லிச்சு எல்லாம் கேட்டிங்களா? 358 தொழிலாளர்களை நிரந்தரமாக்கணும்னு சொல்லி 4 வருஷம் ஆகுது. அப்போ உனக்கு வேணுன்றதை மட்டும்தானே நீ செய்கிற. அவனை பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொன்ன கோர்ட் உத்தரவை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் போராட்டத்தை அப்புறப்படுத்துன்னு சொல்கிறத மட்டும் உடனே வந்து செய்கிற. அவை மக்கள் மன்றத்தில் இந்த அரசு வந்து மேலும் மேலும் அவப்பெயரை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஓகேங்க சார், நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் வந்து நன்றி. அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.